வணக்கம் மக்களே. படவேடு ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் க்யூவில் நிற்க ஆரம்பித்து அரை மணி நேரத்துலேயே சாமியை பார்த்துட்டோங்க. நல்ல தரிசனம். எந்த கோயில் போனாலும் அம்மன் அருளால் நல்ல தரிசனம் கிடைக்குதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் அம்மன் கருவறையில் இருப்பாங்க. நீங்களும் குங்குமம் விபூதி எடுத்துக்கங்க. எல்லா கோயிலும் கிடைக்கிற மாதிரியான விபூதி இல்லை. இது ஜமதக்னி முனிவர் யாகம் செய்த இடத்துலேருந்து வெட்டி எடுத்த மண். இதை பூசிட்டா சகல நோய்களும் தீரும்னு சொல்கிறாங்க. பக்கத்துலேயே விநாயகர், முருகர், லிங்கம் சன்னதியெல்லாம் இருக்குங்க. அவங்களும் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தால் அங்கே ஒருத்தர் கூழ் கொடுத்துட்டு இருந்தாங்க. விடுவோமா நாம? ஊடால புகுந்து எப்படியோ வாங்கிட்டாங்க. பக்கத்தில் கருவாட்டு குழம்பு மேலே ஊற்றினாங்க. சாப்பிட்டா செம்மையாக இருந்தது. ரொம்ப நேரம் கருவாட்டு குழம்போட வாசனை அப்படியே இருந்ததுன்னா பாருங்களேன். கோயில் பக்கத்தில் நிறைய பேர் பொங்கல் வச்சுட்டு அதே அடுப்பில் அவங்க வெட்டின கோழியை வச்சு குழம்பு மாதிரி வறுவல் மாதிரிலாம் கடாயில் தாளிச்சிட்டு இருந்தாங்கங்க. வாசனையே செம்மையாக இருந்தது. நானும் என் பையனும் பேசிட்டோம், யாருன்னா கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி கோயிலில் பொங்கல் வச்சுட்டு அங்கேயே வெட்டின கோழி குழம்பெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.